எல்லோருக்கும் வணக்கம். லாஸ்ட் ஒரு 4 வீக்ஸாக கண்டினியூஸாக இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிட்டு இருக்கு. முக்கியமாக இதுக்கு வந்து என்ன காரணம், ரீசன் வந்து என்ன, இதுக்கு அடுத்து இந்த ஃபால் வந்து தொடருமா, டெக்னிக்கலாக நிஃப்டி பேங்க் நிஃப்டியினுடைய மூவ்மெண்ட் அண்ட் செக்டார் வைஸாக மூவ்மெண்ட் எப்படி இருக்கு, ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓவரால் நியூஸ் வந்து பார்த்துடலாம். மார்க்கெட் எதனால் ஃபால் ஆகுது அப்படிங்கிறத அந்த நியூஸை வந்து பார்த்துடலாம். இந்தியா யூஎஸ் ட்ரேடு டீல் இது வரைக்கும் நெகோசியேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகலை. பிகாஸ் இந்தியா ரஷ்யாட்டிலிருந்து ஆயில் வாங்குறாங்க. அது மட்டும் இல்லை, பிரிக்ஸ் கண்ட்ரிலாம் இந்தியாவும் ஒன்று. அதனால் யூஎஸ் வந்து இந்தியா வந்து கார்னர் பண்ணுறாங்க. இது வந்து ஐடி செக்டாருக்கு வந்து ஒரு நெகட்டிவ். அது மட்டும் இல்லை, இந்த ட்ரேடு டீல் வந்து ஸ்மூத்தாக இது வரைக்கும் நடக்கலை. இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ரீசன். செகண்ட் வந்து யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் ரீசெண்டாக ஃபெடரல் ரிசர்வ் ஆஃபீஸ்க்கு விசிட் பண்ணியிருந்தாரு. அவர் தொடர்ந்து ஃபெடரல் ரிசர்வ், அதாவது இந்தியாவில் எப்படி ஆர்பிஐ இருக்காங்க அதே மாதிரி யூஎஸ்ல வந்து ஃபெடரல் ரிசர்வ், இவங்களுக்கு வந்து தொடர்ந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்கான இது தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கறதுனால யூஎஸ் எக்கனாமி வந்து ஒரு ப்ரெஷர்ல இருக்குதோ அப்படின்றது இன்வெஸ்டர்ஸ் உடைய ஒரு கருத்து. ஸோ அந்த ஒரு அன்சர்டனிட்டினாலையும் இந்த செல்லிங் ப்ரெஷர் வந்து இந்தியாவில் வந்து இருக்குது. தேர்டு வந்து எஃப்ஐஎஸ் உடைய அவுட்ஃப்ளோ கிட்டத்தட்ட 12,000 கோடி ரூபாய் அளவுக்கு லாஸ்ட் ஒரு 1 மந்த்ல மட்டும் எக்ஸிட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்து இதை முக்கியமாக ட்ரிகர் பண்ணுறது Q1 ரிசல்ட். ரீசெண்டாக வெளிவந்த Q1 ரிசல்ட் வந்து டிசிஎஸ்ஸாக இருக்கட்டும், இப்போ ஃபைனான்சியல் செக்டார் வந்து ஃபால் ஆனதுக்கு முக்கியமான காரணம் பஜாஜ் ஃபினான்ஸோடைய ரிசல்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கம்மியாக இருந்தது. ஐடி செக்டாரோடைய ரிசல்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண கம்மியாக இருந்தது. ஸோ இதனால மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிருக்கு. இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட்டை ட்ரை பண்ண போகிறது ஜூலை 29-30 ஃபெடரல் ரிசர்வ் உடைய மீட்டிங் வந்து இருக்கு. அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. எய்தர் யூஎஸ் எக்கனாமி எப்படி இருக்கு அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. இதுக்கு அடுத்து ஆட்டோ சேல்ஸ், இந்தியாவை பொறுத்தளவுக்கு ஆட்டோ சேல்ஸ், பிஎம் பர்ச்சேஸ் மேனுஃபேக்சரிங் இண்டெக்ஸ், ஸோ இதுவுமே இம்பார்ட்டண்டான டேட்டாஸ், மார்க்கெட்டை ட்ரைவ் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான டேட்டாஸ். டெக்னிக்கலாக மார்க்கெட் வந்து ஒரு மேஜர் கரெக்ஷன் ஜோனுக்கு வந்திருக்குன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரீசன், லாஸ்ட் ஒரு 3 மந்தோடைய ட்ரெண்ட் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. இந்த இடத்துல பாருங்க, ஒவ்வொரு முறையும் இந்த ட்ரெண்டோடைய சப்போர்ட்ல மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆயிருக்கு. இப்போ ரீசெண்டாக இந்த ட்ரெண்டோடைய பவுன்ஸ் ஆகி இதை பிரேக் பண்ண முடியல. பிரேக் பண்ண முடியாம டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆயிருக்கு. இது வந்து ஒரு ரீசன். செகண்ட் வந்து நீங்க H1ல வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க. லாஸ்ட் டைம் வந்து நம்ம பார்த்தோம், ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆகிட்டு கரெக்டாக அன்னைக்கு ஃபால் ஆனதுல எங்கே வந்து நின்றுச்சு, இந்த இடத்துல வந்து நின்றுச்சா, இங்கேருந்து திருப்பி பவுன்ஸ் ஆச்சா, இதில் பாருங்க கரெக்டா இந்த இடத்துல வந்து நிச்சா. இப்போ இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷனுடைய டவுன் சைடு வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு. அப்போ ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷனுடைய இந்த ஷோல்டர் வந்து பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னாலே மார்க்கெட் வந்து அகைன் ஒரு ஃபால் வந்து கொடுக்க போகுதுன்னு தான் அர்த்தம். ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து 3 மந்தோடைய ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆயிருக்கு. செகண்ட் ரீசன், ஹவலியில் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகி டவுன் சைடு பிரேக் அவுட் ஆயிருக்கு. தேர்டு வந்து கிட்டத்தட்ட வீக்லியில் பாருங்க, கண்டினியூஸா மார்க்கெட் வந்து ஒரு 4 வீக்ஸ் கண்டினியூஸா ஃபால் ஆகி வீக்லி கேண்டில் இன்வெர்டட் ஹேமர் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதுவுமே செல்லிங் ப்ரெஷரை தான் வந்து குறிக்கும். அண்ட் ஃபிஃப்த் ரீசன் வந்து மார்க்கெட் வந்து இது வந்து ஓவரால் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் தான். இந்த இடத்துல பாருங்க, ஒரு சைட்வேஸ் மார்க்கெட். சி நல்லா ரைஸ் ஆகுது, எவ்வளோ ரைஸ் ஆச்சோ அதே மாதிரி ஃபால் ஆகுது, அகைன் ரைஸ் ஆகுது. இப்போ இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிட்டு அகைன் ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அட்லீஸ்ட் இந்த ரீஜன் இருக்கு, இங்கே 23,000ங்கிறது பெஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். இமீடியட் சப்போர்ட்னா 24,500, 23,900. ஸோ இது ரெண்டுமே பெஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். ஓவரால் மார்க்கெட் வந்து டவுன் சைடு பிரேக் அவுட் ஆகிருக்கிறதுனால லாஸ்ட் வீக் உடைய லோ கட் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இன்னுமே ஃபர்தராக டவுன் சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செகண்ட் வந்து
பேங்க் நிஃப்டி எடுத்து பாருங்க. பேங்கிங் ஸ்டாக்ஸ் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் ரொம்பவே முக்கியமானது. பேங்கிங் செக்டாரில் இந்த சைட்வேஸ் மார்க்கெட், இந்த சைட்வேஸ் ட்ரெண்டு தான் லாஸ்ட் வீக் ஃபுல்லாக ஃபார்ம் ஆயிருந்தது. மார்க்கெட் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த சேனலுக்குள்ள தான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போயிட்டு வந்துருக்கு. ஒரு 2 நாள் ரைஸ் ஆகும், அடுத்த 2 நாள் ஃபால். இந்த மாதிரியான மொமெண்டமில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போவும் கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸில் டச் பண்ணிட்டு கீழே ஃபால் ஆகுது. இன்னுமே இந்த ஃபால் வந்து டுவோர்ட்ஸ் 55,800 இதுதான் வந்து சப்போர்ட்டாக இருக்கும். 55,800 850 வந்து நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டிலையும் இந்த செல்லிங் ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதே போல் சென்செக்ஸ்லையும் நீங்கள் டே டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட் 3 மந்தோடைய ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆயிருக்கா, இந்த இடத்துல பிரேக் பண்ணி பிலோவில் க்ளோஸ் ஆயிருக்கா. அப்போ இதுக்கு அடுத்து சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு இந்த ஹை இருக்கு பாருங்க, அதாவது 82,830க்கு மேலே ரைஸ் ஆனால் மட்டுமே ட்ரெண்டு அப் ட்ரெண்டு. இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ண முடியல. இங்கே இருக்கு பாருங்க, இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸு, இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸு, இதே ரெசிஸ்டன்ஸை இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து அப்சைடு பிரேக் அவுட் பண்ண முடியல. அதே நேரம் லாஸ்ட் 3 மந்தோடைய ட்ரெண்டு கிளியராக பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் ஆயிருக்கு. க்ளோஸ் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல கீழே ஃபால் ஆகிட்டு விக்கு வந்து மேலே க்ளோஸ் நடந்துச்சு அப்படின்னா தட் இஸ் நாட் எ மேட்டர். பட் க்ளோஸ் வந்து பிலோவில் க்ளோஸ் ஆகிருக்கிறது வந்து கிளியர் ட்ரெண்டு பிரேக் அவுட்டுன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ சென்செக்ஸை பொறுத்தளவுக்கும் ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 80,000 அண்ட் 77,030. இங்கே ஃபால் ஆச்சுன்னா 80,030 அண்ட் 77,060. இது ரெண்டுமே சப்போர்ட் லெவலாக இருக்கும் இந்த செல்லிங் ப்ரெஷருக்கு. ஓகே, இப்போ ஓவராலாக வந்து நிஃப்டி லாஸ்ட் 3 மந்தோடைய ட்ரெண்டில் பிரேக் அவுட் ஆயிருக்கு. சென்செக்ஸும் லாஸ்ட் 3 மந்தோடைய ட்ரெண்டில் பிரேக் அவுட் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி சேனலில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ஃபால் ஆகுது. ஸோ ஓவரால் மார்க்கெட் வந்து அண்டர் செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது அதிகமாக ஃபால் ஆனது ஐடி செக்டார், ரெண்டாவது எனர்ஜி செக்டர், மூணாவது அதிகமாக ஃபால் ஆகிட்டு இருக்குது ரியல் எஸ்டேட் செக்டர். இதுக்கு அடுத்து மீடியா, ஹெவி வெயிட்டான ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு. ஓவரால் இந்த சேனலுடைய அப்சைடில் மார்க்கெட் வந்து சஸ்டெயின் பண்ண முடியல, பிரேக் அவுட் ஆகிட்டு டவுன் சைடுக்கு தான் வருது. நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 1950 இருக்கும். இது வந்து ஒரு சைடுவேஸ் சேனலில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதே போல் ரிலையன்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஹெவி வெயிட்டான ரிலையன்ஸை பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு சைடுவேஸ் மார்க்கெட், ஃப்ரீக்வெண்ட்டாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து போகும். இந்த மாதிரி அப்சைட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ஃபால் ஆகுது. இமீடியட் சப்போர்ட்னா இங்கே இருக்கு பாருங்க, இந்த சப்போர்ட் வந்து நமக்கு வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். மார்க்கெட் வந்து இதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா இன்னுமே நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து இங்கே தான் 1300 தான் நெக்ஸ்ட் சப்போர்ட்டு. இன்பிட்வீனில் 1350ங்கிறது ஒரு இன்டர்மீடியட் சப்போர்ட்டாக இருக்கும். ஓவரால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ரிலையன்ஸும் அண்டர் தி செல்லிங் ப்ரெஷர் தான். நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் அண்ட் டைரக்ட் லைவ் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஆகஸ்ட் 4th இருந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் 1 day டெக்னிக்கல் ஒர்க் ஷாப், ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்னா இந்த 1 day டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் வந்து ஆகஸ்ட் 10th வந்து இருக்கும். ஐசிஐசிஐ மட்டும் ஸ்ட்ராங்காக அப்சைடில் தான் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஆல் டைம் ஹை 52 வீக்ஸ் ஹையில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பாசிட்டிவ்ல இருக்குது அப்படின்னா ஐசிஐசிஐ பேங்க் தான். இன்கேஸ் கீழே ஃபாலனா கூட இந்த சப்போர்ட் வந்து ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். 1420 425ங்கிறது. இதில் மேஜராக ஃபால் ஆனது பஜாஜ் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபின் சர்வீஸ். இந்த ட்ரெண்ட் எல்லாமே பிரேக் அவுட் ஆகிருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாக ரொம்ப நேரவாக ட்ரேட் ஆகிட்டு டவுன் சைடு பிரேக் அவுட் ஆயிருக்கா. இந்த இடத்துல மார்க்கெட் புல் பேக் ஆனால் கூட ஆல்மோஸ்ட் பிரேக் அவுட் லெவல் தான். க்ளோஸ் வந்து பிரேக் அவுட் பிலோவில் தான் க்ளோஸ் ஆயிருக்கா. ஸோ இதுக்கு அடுத்து ஐஇஎக்ஸ் லாஸ்ட் வீக் ஒரே நாளில் கிட்டத்தட்ட 26% வந்து ஃபால் ஆச்சு. இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச்.
ஸோ ஐஎக்ஸை பொறுத்தளவுக்கு இது லைக் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க இந்த இடத்துல. ஓகே, ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுடைய நெக் லைனும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. அப்போ அப்சைடு மேலே ரைஸ் ஆச்சுன்னா டுவோர்ட்ஸ் இந்த ரீஜன், அதாவது 160 162 வரைக்குமே ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான், பிரேக் அவுட்டுக்கு உண்டான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். ஓகே, இதுவுமே வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. இந்த மாதிரி செக்டார் வைஸும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில் வந்து பார்ப்போம். க்ரூடை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டில் தான் ட்ரேட் ஆகுது. நம்ம லாஸ்ட் வீக் வந்து பார்த்துருந்தோம். இந்த இடத்துல ஒவ்வொரு முறையும் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிட்டு டவுன் சைடில் தான் வருதுன்னு பார்த்தோம். இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டாக தான் ட்ரேட் ஆகுது, சேனலில் தான் ட்ரேட் ஆகுதுன்ட்டு. லாஸ்ட் வீக் கம்ப்ளீட்டாக பவுன்ஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 80% வரைக்கும் இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து பவுன்ஸ் ஆயிருக்கு. 5600 5770 வரைக்கும் வந்து ரைஸ் ஆயிருக்கு. ஸோ ஸ்டில் நோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸாக இருக்குது பாருங்கள், இந்த சப்போர்ட், இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் வந்து திருப்பியும் எடுத்து கூட அப்சைடு வந்து ரைஸ் ஆகலாம். ஓகே, இந்த இடத்துல வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் தான் ட்ரேட் ஆகுது. 5590 5600 ஒரு குரூஷியல் சப்போர்ட்டாக இருக்கும். இதே மாதிரி கோல்டை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட் லெவலில் கிளியராக ட்ரேட் ஆகுது. இந்த ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இந்த லெவலில் வந்து செக் பண்ணி பாருங்க. 97,500 வந்து பொசிஷனல் சப்போர்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 1 மந்த் வரைக்கும் இந்த வேலை தான் மார்க்கெட்டுடைய மொமெண்டம் வந்து இருக்குது. ஓகே, இந்த வேலை தான் மார்க்கெட்டுடைய மொமெண்டம் வந்து இருக்குது. அப்போ 97,500 பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே ஃபர்தராக மார்க்கெட் வந்து டவுன் சைடு ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ரைட் நோ இந்த டபுள் டாப்புக்கு உண்டான கரெக்ஷன் முடிஞ்சுது. இந்த டாப்ல ஏதோ ஒரு காரணத்தினால மார்க்கெட்டை ஃபுல்லாக இறக்கியிருக்காங்க. இதே மாதிரி இந்த இடத்துலையும் மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிருக்கு. ஹியர் ஆஃப்டர் மேஜர் சப்போர்ட்டுங்கிறது 97,500. இதை பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் கீழே ஃபால் ஆகும். ஓவராலாக நிஃப்டி சென்செக்ஸ் செல்லிங் ப்ரெஷரில் லாஸ்ட் 3 மந்தோடைய ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி ஒரு சேனலில் வந்து அப்சைடே பிரேக் அவுட் ஆகலை, கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் ஃபால் ஆகுது. ஸோ ஓவரால் மார்க்கெட் வந்து அண்டர் தி செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. ஃபைன், தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட்.